இவா கொடுத்திருக்கிறது நவதுர்கா அப்படிங்கிற தலையங்கத்தை கொடுத்திருக்காங்க. அதே இப்படி வழிபடணும், அதுக்கு இந்த ராசிகள் கிரகங்கள் எப்படி சேருறது, எந்த விதத்துல வழிபட்டா சாந்தி ஆகிறதுங்கிறது தலையங்கம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இங்க கூடியிருக்கிறவங்க அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தோட இந்த உரையை துவக்கலாம். இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, இப்ப நம்ம அந்த உரையை துவக்கிறோம். இந்த நவதுர்கா அப்படிங்கிறது எந்த காலத்துல ஆரம்பம் அப்படின்னு கேட்டா, புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பிரதமை அன்னியிலே இந்த நவதுர்கா வழிபாடு ஆரம்பம். ஏற்கனவே ரொம்ப விசேஷமா எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இங்க கூடியிருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் ஆன்மீக விஷயங்கள் வானொலி, தொலைக்காட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பரிமாற்றம் நடக்கிறது. புத்தக வாயிலா நிறைய பரிமாற்றம் நடக்கிறது. இதெல்லாம் நல்ல ஒரு பரிமாற்றங்கள். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க நியாயம் உண்டு. ஆக இந்த இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். மனிதர்னா சாதாரண நிலை இல்லைங்க. அதுக்கு அடுத்த நிலை எடுத்தா சந்நியாசி. சந்நியாசிக்கு அடுத்த நிலை எடுத்தா பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியத்துக்கு அடுத்த நிலை எடுத்தீங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரியம். நைஷ்டிக பிரம்மச்சாரியம் ஆதிசங்கரர், ராமனுக்கு சேவை பண்ண ஜெய ஹனுமான், இவெல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரியர்கள். அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா மகான், யோகி, ரமணர், போகர், சித்தர், இந்த மாதிரி சொல்லக்கூடிய 7 கலவைகளால ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணா அவருக்கு பேரு போகர் அப்படின்னு சொல்ற. போகம் வேறே, போகர் வேறே. இதுல ஒவ்வொரு படி உயரணுமானா மனிதன்ல இருந்துதான் உயரணம். ரொம்ப சிறப்பானவன் மனிதன். இந்த மனிதனுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 5 அறிவுகள் உண்டு. இதுல 5வது அறிவு 4 கால் வச்சு வால் வச்சு நடக்கிற விஷயங்கள். 4வது அறிவு பறந்து செல்லக்கூடிய பறவைகள். அடுத்து ஊர்ந்து செல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து ஜலத்துக்கு மேலே இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஜலத்துக்குள்ள இருக்கிறது. முதல் ஆரம்பம் தாவரம். இப்படி 6 நிலைகள்ல 6வது நிலையில் மனிதனின் உற்பத்தி. மரம், செடி, கொடி ஒரு வகை அறிவு. நீருக்குள்ள இருக்கிறது 2வது வகை அறிவு. நீருக்கு மேல உள்ளது 3வது வகை அறிவு. பறந்து செல்வன 4வது அறிவு. 4 கால் ஒரு வால் இருந்த நடந்து போறது 5வது அறிவு. சிறப்பானவன் மனிதன் ஒருவனே. மனிதனுக்கு மேல உள்ள நிலை துறவரம், சந்நியாசம்,
பிரம்மச்சாரியம், நைஷ்டிக பிரம்மச்சாரியம், யோகி, முனி, போகர், சித்தர், ரமணர், இந்த மாதிரி இத்தனை பேர் இருந்து கூட இந்த துர்க்கையை வெளியே கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்மணி. துர்க்கையை வெளியே கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்தவங்க பெண்கள். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஒவ்வொரு முறையும் வரைச்ச நீங்க பெண்களையே வசதி பேசுறீங்கன்னா நம்ம உண்மையை தானுங்க சொல்லணும் இல்ல? அது நம்ம உண்மையை சொல்லி பழக்க நமக்கு. அதனால நாங்க உண்மையை தான் சொல்லுவோம். அப்படி பார்க்கிற காலத்துல இந்த துர்க்க வழிபாடை கண்டுபிடிச்சது பெண்கள். அப்ப பெண்கள் சிறப்பானவங்களா இல்லையா? சிறப்பானவங்க. ஒரு குறை தங்கத்துல கூட குறை இருக்குமா? எதுல? பெண்ணுக்குள்ள குறையே இல்லையா? அப்ப எவ்வளவு வசதி பாருங்க. இந்த பெண்கள் கண்டுபிடிச்சதுதான் துர்க்கை. அது எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க? ஒரு புருஷன் மனைவி, அந்த புருஷனோட பெயர் தத்தன். என்னங்க பேரு? தத்தன் அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் என்ன அம்சத்துல பிறந்தாருன்னு கேட்டா, பிரம்மம், விஷ்ணு, சிவம் இந்த அம்சங்கள் கலந்து இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கினாங்க இந்த தத்தன் அப்படிங்கிற. அவருக்கு ஒரு சம்சாரம். அந்த அம்மா பேரு லீலாவதி. என்ன பேரு? லீலாவதிங்கிறது அந்த அம்மாவோட பேரு. லீலாவதினா ரொம்ப அடக்கமானவன்றது ஒரு அர்த்தம். அப்படியே அடங்கி வீட்டுக்காரனுக்கு பயந்து சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடியவங்க அந்த லீலாவதி. அப்படி இருக்கிற ஒரு பெண் மாதுவை பார்த்தா தங்கத்தை விட வசதியா சொல்றது. எதை விட வசதியா சொல்லுவீங்க? ஆமா, அதுல கூட ஒரு குறை வரலாமா? பெண்களிடத்திலே குறை காண முடியாது. அப்ப பெண்கள்லாம் தங்கமே. யாரு? ஆமா, தங்கத்தை விட வசந்தவங்க யாரு கேட்டீங்கன்னா பெண்கள். இந்த பெண்களுக்கு மனசு நிறைஞ்சு இருக்கணும்னா அவங்க வீட்டுக்காரன் நல்லவரா இருக்கணும். அநேகமா இவங்களை கேட்டா தெரியும். என்னங்க உங்களுக்கு வீட்டுல நல்ல பேர் இருக்கா? ரொம்ப டவுட்டா சொல்றாரு. உங்களுக்கு சார் இல்லைன்னே சொல்றார். பெண்களிடத்துல நல்ல பேர் ஒரு வீட்டுக்காரன் வாங்கிட்டான்னா இந்த சிந்துபாத் கதையில 300 வருஷமா வர்ற மாதிரி ஜென்மம் ஒண்ணு வரலாம். இந்த பெண்களோட விருப்பம் என்ன கேட்டா ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாப்பாடு, உணவு வகைகள், அடுத்தது நல்ல உடுப்பு. இதை விட அவங்களுக்கு அற்புதமா பிடிச்சது தலையில வைக்கக்கூடிய புஷ்பம், அப்புறம் பொட்டு. இந்த பொட்டு வச்சா மங்கையா, நேத்து மங்கை, நாளைக்கு மங்கை, முந்தா நேத்து மங்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திலகம் விட்டுக்கிறதுல அவங்களுக்கு அலாதி ஆசை. அவங்களோட கவனம் எல்லாம் யாரையே சுத்தி இருக்கும்னு கேட்டா அவங்களோட வீட்டுக்காரனையே சுத்தி இருக்கும். வீட்டுக்கார கண்ணை விட்டு விலக்கவே மாட்டாங்க. வீட்டுக்காரன் 50 மைலுக்கு அப்புறம் புறப்பட்டா இங்கேயே அவளுக்கு வாசனை தெரியும். நம்மால் அங்க புறப்பட்டார். இந்த வீட்டுல வளர்க்கிற ஜந்து கூட ஒரு 4 மைலுக்கு முன்னால வந்தாதான் கத்தும். இவங்க 50 மைலுக்கு முன்னால வரும்போது இந்த மாதிரி வந்துட்டே இருக்கார். வர்ற வேலை இத்தனை வேலைகளை முடிச்சுட்டு வர்ற, இவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டு வர்றாருன்னு தூங்கிக்கிட்டே கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறவங்க யாரு? யாரு? பெண்கள். எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க.
இந்த பெண்கள். இதை விட அவங்க என்ன விரும்புவாங்க? நகையோ பணமோ. இதை விட விரும்புறது அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், கொஞ்சம் அழகா இருந்தா பரவாயில்லை. எப்படி இருந்தாலும் 40 வயசுக்கு மேல அழகு போயிடுறது, முடியெல்லாம் கொட்டி போறது, பெண்களுக்கு கொட்டுறதில்லை. இதை விட அவங்க விருப்பப்படுறது என்னன்னு கேட்டா, அவங்களோட தாம்பத்தியம் நல்லா அமையணும்னு விருப்பப்படுவாங்க எல்லா பெண்களும். ஏன் அதை விருப்பப்படுறாங்கன்னா, கற்பு நெறி தவறாதவர்கள் பெண்கள். அந்த வழியில வர்றவங்க இந்த லீலாவதி. தத்தன் அப்படிங்கிறவர் இந்த 3 பெருமாளோட, பிரம்மன், விஷ்ணு, சிவம், இவங்களோட அம்சமானவர் தத்தன். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் துறவரம் போறேன். என்ன போறேன்னு கேட்கிறாரு? துறவரம் போறேன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நல்லா மழுமழுன்னு மொட்டை அடிச்சுண்டு, ருத்ராட்சத்தை போட்டுண்டு, காவியை கட்டிட்டு போன்னு எந்த பொம்மை நாட்டியாவது சொல்லுவாளோ? சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பம், குடும்பத்துல நீங்க எல்லாம் ஒரு குத்து விளக்குங்க. இப்போ ஒரு குத்து விளக்கு வந்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க, அது எண்ணெய் எல்லாம் இல்லாம எரியறது. ஆர்டிபிஷியல் குத்து விளக்கெல்லாம் வந்து. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க போக வேண்டாம்னு சொன்னாங்களாம். யாரு? ஆமா, நீங்க என்னை விட்டுட்டு போக கூடாது, நீங்க என்னோட சில காலம் வாழணும். யார் சொல்றது? என்னங்க இதுல தப்பு? அந்த அம்மா ஒரே அடம் பிடிச்சாங்க. யாரு? லீலாவதி. அவருக்கு பயந்து போய் லீலாவதினு டக்குன்னு பேரை சொல்லிட்டார். இந்த லீலாவதி அவரை விடவே இல்லை. அவருக்கு எதுல கவனம்னு கேட்டா, தெய்வீக வழிபாட்டிலும் இதுலதான் அவருக்கு கவனம். உடனே அவர் சொன்னார், என்னோட சந்நியாசத்துக்கு நீ தடையா இருக்க. யார பார்த்து சொன்னது? மனைவியை பார்த்து சொன்னார். இந்த சொல்லிண்டே இருக்கிற போது அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், நீ எரும மாடா போக கடவாய். பாருங்க, அவர் ஒரு பசுமாடா போகணும்னு சொல்லி இருக்கலாம். இந்த ஆண்களுக்கு அவசரம்ன்றதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ எரும மாடா போ. உங்களுக்கு தெரியும் எரும மாடு விஷயம். இப்ப பாருங்க, எல்லா மாடுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த ஏர் ஒரு விஷயத்துக்கு எருமை பெஃபல்லவச அதை பயன்படுத்துறது இல்லை. இந்த வண்டி மாட்டுக்கு அதை பயன்படுத்துறாங்களா? பாத்தீங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு எருமை, அந்த பக்கம் ஒரு எருமையை கட்டிட்டு நிறைய நம்ம அதுல சாமான் கிட்டெல்லாம் வச்சுட்டு அந்த எருதை ஓட்டினா அது என்ன பண்ணணும்னு கேட்டா, குளத்தை பார்த்தா நேரா இறங்கிடும், வண்டி உள்ள போயிடும், எருமை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அதை ஓட்டிட்டு போனார் போது அவரும் உள்ள போயிடுவார். அதுக்கு பிடித்தமானது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சேரு சகதி. எதுக்கு? எரும மாட்டுக்கு பிடிச்சது என்னன்னா சேரு சகதி. அதுக்கு அது சந்தனம் மாதிரி. அதை பார்த்த உடனே யார் என்ன பிரேக் போட்டாலும் நிக்கவே நிக்கிறது, கிருன்னு அதுல போய் இறங்கிடும். அதனால அதை வண்டியில பூட்டுறது இல்லை. அப்படி யாராவது பூட்டி பார்க்கலாம்னா யோசனை பண்ணி பாருங்க, வாடகை எடுங்க, வாங்கி நான் நஷ்டப்பட்டு விடுவீங்க. அதனால அவர் திட்டினாரா, நீ எருமையா போ. சம்சாரத்தை திட்டலாங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஆம்பளையா சம்சாரத்தை எரும மாடா போ. அப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் பாருங்க. யாரு? பொறுக்க முடியாத எருமமா போடு. எருமைக்கு சான்ஸ்கிரிட்ல ஒரு பேரு மகிஷி. என்னங்க பேரு? ஆமா, அதாவது எருமைன்னு திட்டப்படாது, ஆனா மகிஷின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்?
ஒண்ணும். மகிஷினா இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா பட்டத்து ராணி. என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் மனையாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப தத்தனுக்கு நல்ல பதிவிரதையான ஒரு பெண் மனைவியா வந்தவள் லீலாவதி. இவர் அவசரப்பட்டு அதை என்ன எடுத்துட்டாரு, நீ எரும மாடா போ. திட்டினவரோட அந்தஸ்தை எடுத்து பாருங்க. பிரம்மத்தின் வழியே, விஷ்ணுவின் வழியே, சிவத்தின் வழியே இந்த 3 கலவைகள் ஒன்று சேர்ந்த சக்திகளால வெளியில வந்தவர் தத்தன். அவர் வாயில் இந்த வார்த்தை வரலாமுங்களா? அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, பெண்களை வீட்டுல ஆண்கள் திட்டப்படாது. நீங்க திட்டுறீங்களா சார்? பயந்து சொல்றாரு, திட்டலையா? நீங்க சார் முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களாவது கொஞ்சம் வாயை விட்டு சொல்றாங்க, நம்ம வாயே திறக்க முடியாது. அதனால பெண்களை ஆண்கள் திட்டப்படாது. ஆனா இன்னொரு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? பெண்கள் ஆண்களை என்ன வேணாலும் திட்டலாம். அது எல்லாத்துக்கும் சகஜமா நடக்கிறது. டேய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா, அதுல யார் இருக்கிறாரு? வீட்டுக்காரன் கூட இருக்கிறார். அவர் ஒரு கௌரவத்தியா யார யார கூப்பிட்டா எல்லாரையும் தாண்டா வாங்க. என்ன மரியாதை பாருங்க. இந்த மாதிரி மரியாதையா கூப்பிட்டு சாதத்தை கொடுக்கக்கூடியவங்க பெண்கள். இப்ப எரும மாடு தலையா ஆயிட்டாரு. அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். எத? இப்ப நீங்க சத்த கூடையே வாங்கோ. இந்த பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு யார வழிபட்டா சரியாகும்? அவங்க ஏன் பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க? இந்த தத்தனோட வாழ்ந்தே ஆகணும். அப்ப பெண்களோட கற்பு பாருங்க, எவ்வளவு மேன்மை இருக்கு அந்த கற்புல பாருங்க. அதனால்தான் பெண்கள் வீட்டுல சாதாரணவே கண்ணை கசப்பே படாது. பெண்கள் சின்ன விஷயத்தை கூட ஆத்திர அழவே கூடாது. அழுதா கூட மூக்கு சிந்தி எதுலையும் போடக்கூடாது. ஆமா, அப்பதான் அந்த சமையல் எல்லாம் என்ன வருது. அழவே கூடாது. நீங்க அழுதா அந்த குடும்பத்துக்கு கெடுதல். அதனால்தான் பாருங்க, ஆத்துல பிறந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஒரு வேஷ்டி டவலை கொடுத்து இதோட நீ ஏற கட்டிட்டு போ, மறுபடியும் வரக்கூடாது. எதுக்கு? பெண் ஆத்த பெண் கலங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது போகட்டும். ஆனாலும் அந்த தத்தன் மனைவி லீலாவதிக்கு யார் மேல கவனம்? இந்த வீட்டுக்காரனோட வாழ்ந்தே ஆகணும். அதுக்கு என்ன வழி? எருமையா போயிட்டான். இப்ப எருமை அப்படியே நினைச்சு பாருங்க கொஞ்சம் கற்பனையில. அது எப்படி கத்தோன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உடனே அந்த அம்மா தபஸ் பண்ண நினைச்சாங்க. அந்த தத்தனோட மனையாள் கொடுத்ததுன்னா இந்த துர்காஜி. அப்போ துர்கையை வெளியே கொண்டு வந்த பெருமை யார சேரும்? பெண்களை தான் சேரும். நீங்க சௌந்தரிய ரேகரியை படிச்சு பாருங்க, அபிராமி எழுதின அந்தாதி எடுத்து பாருங்க, பட்டர் எழுது, இன்னும் ஆண்டாள் எடுத்து பாருங்க. இதெல்லாம் பெண்களால இறைவனை வெளி உலகுக்கு காட்டி கொடுத்தது. அப்போ இந்த வழிபாடுல சிறந்தவங்க பெண்கள். இத கண்டுபிடிச்சு கொடுத்தவா யாருன்னு கேட்டா பெண்கள். இப்ப தத்தன் இந்த மாதிரி சாபம் கொடுத்த உடனே அந்த அம்மா தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட வாங்க. எருமையான அந்த அம்மா, அதாவது லீலாவதி தபஸ் பண்றாங்க. என்னன்னு தபஸ் பண்றாங்க? எங்க வீட்டுக்காரன் கற்பா இருக்கணும். நம்ம தான் எருமையா வந்துட்டோமே, எங்கேயாவது போய் வாழ்ந்துகிட்டோம். விட்டு கொடுத்தாங்களா? விட்டு கொடுக்கல. யாரோட கற்பையும் காப்பாத்தினாங்க?
வீட்டுக்காரனோட கருப்பை காப்பாத்துறவங்க யாரு? பெண்கள். உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தபஸ் பண்ண உடனே அந்த அம்மா வர்றாங்க. யாருன்னு கேட்டா ஆதி பராசக்தி வர்றாங்க. வந்த உடனே சண்டைக்கு இறங்குறாங்க. இவங்களுக்கு அரக்க குணம் வந்து, எரும மாட்டு தலை, அரக்க குணம், பெண் பால். இவங்களோட உள்நோக்கம் என்னன்னு கேட்டா, தான் மறுபடியும் சுய நினைவுக்கு வந்து சுய உருவம் வந்து வீட்டுக்காரனும் நல்லா வரணும் அப்படிங்கறத அவங்க. அதனால அவங்க தபஸ் பண்ணி ஆதி பராசக்தி வந்து சண்டை போடுறதா ஐதீகம். இந்த ஆதி பராசக்தி வந்தவுடனே ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிற காலத்துல அந்த அம்மா அழகே மகிஷி, இவங்க ரசிக்கிறாங்க. யாரோட அழக? ஆமா, அவங்க பச்சை சேலை கட்டின்னு வந்தாங்களா, ப்ளூ சேலை கட்டு வந்தாங்களா, கருப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரோசாப்பூ கலர்ல வந்தாங்களா அப்படின்னு அந்த அம்மா ரசிக்கிறாங்க. யார பார்த்து? ஆமா, அதாவது எருமையே ஆனா கூட நகையில, புடவையில, நெக்லீஸ்ல எல்லாத்துலயும் பெண்களுக்கு ஆடையில் அலங்காரத்துல அபிமானம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எங்கேயாவது 2 ரூபாய்க்கு 100 சேலை ஒண்ணு வாங்கினா ஒண்ணும் ஃப்ரீன்னா அதை கூட வாங்கிடுவாங்க. இந்த முனையில 4 பிரி, அந்த முனையில 4 பிரி இருந்ததுன்னா நடுவுல துணியே இல்லைன்னா கூட வாங்கிப்பாங்க. ஏன்னா ஒன்னு 2 ரூபா, இன்னொன்னு என்னவா வருது? ஆமா, எந்த போன வாங்கி யாரோட பேசுறதுன்னு தெரியாத மாதிரி. அந்த அம்மா அவங்கள பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன என்ன ஆடைகள்ல இருக்கிறாங்க, அதாவது ஒரு லொகேஷன். இந்த அம்மாவை விடக்கூடாது, இந்த அம்மா நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. யுத்தம் தாங்காது. யுத்தம் யாரோட கை ஜெயிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்டா மகிஷி. யாரோட கை? ஆதிபராசக்தி. அவங்களால ஆன வரைக்கும் சண்டை போட்டு பார்த்தாங்க, ஆகல். இந்த மகிழ்ச்சி சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? வீட்டுக்காரன் மேல 2வது தாங்க பக்தி. அந்த ஆடை, அந்த லாவண்யம், அந்த அழகு, அந்த அவங்க இருக்கிற நகை, இதெல்லாம் பார்த்துட்டு சட்ட வீட்டுக்காரனை மறந்துட்டு ஆக்ரோஷமா சண்டை போடுறான். ஆக்ரோஷமா சண்டை போடுற காலத்துல யாரு மேல கவனம் வேகம் ஜாஸ்தி ஆகுதுன்னா மகிஷியோட. மகிஷாசூரன் ஒண்ணு இருக்குதுங்க, மகிஷின்னு ஒண்ணு இருக்குதுங்க. மகிஷாசூரன் வேறே. மகிஷாசூரன் எங்க போறாருன்னு கேட்டா ஐயப்பனோட புராணத்துக்கு போறாரு. மகிஷாசூரன் மகிஷன். ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு உருவம் வர்றது. ரோமக்கால்கள் வழியே உருவம் வர்றது. அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஆக்ரோஷமான சண்டை. உடனே அந்த அம்மா ஆதி பார்த்தாங்க. ஒரு நாள்ல சண்டை முடியாது, 10 நாள் சண்டை போடணும். மொத்த எத்தனை நாள்? 10 நாள் சண்டை. முதல் நாள் அவங்க என்னவா வர்றாங்கன்னு கேட்டா வனத்துர்க்கையா வர்றாங்க. என்ன துர்க்கை? இப்ப யார் யாருக்கு சண்டைன்னு கேட்டா தரையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை இல்லை. சண்டை வந்து வனத்தில் இருக்கக்கூடிய, காட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எங்க இருந்தாங்க? ஆமா, காட்டுல இருந்தாங்க. அந்த காட்டுக்கு என்ன பெயரு தெரியுமா? அமராவதி.
என்ன காடு பாருங்க, அமராவதன் இருக்குதா பாத்தீங்களா? அமராவதன்னா அந்த காட்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அமராவதி அப்படின்னா நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரி காட்டுல யுத்தம் நடக்குது. யார் யாருக்கு? காட்டுக்குள்ள யுத்தம் நடக்கிறதுனால அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, முதல் துர்கை வனதுர்கையா வந்தாங்க. முதல் துர்கை என்ன துர்கை? வனதுர்கை. என்ன மாதிரி சக்தியில வந்தாங்கன்னு கேட்டா, மந்திர தந்திர சக்திகள் நிறைந்தது வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவை பார்த்த உடனே மகிழ்ச்சிக்கு முதல்ல கண்ணில் பட்டது என்னன்னு கேட்டா, என்ன பட்டிருக்கும் பாருங்க. நான் எருவேன்னா அந்த குழந்தை பொறுக்க முடியாத ஆணைய ஆணை. என்ன பட்டு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு ஆடை அலங்காரங்கள் பார்த்து அந்த அம்மா மயங்கினதோட இல்ல, தத்தன் மேல ஒரு கவனம். அந்த அம்மாவோட திருமாங்கல்யம் கண்ணுக்கு பட்டலாம். யாரோட திருமாங்கல்யம்? ஆஹா, கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்காங்க, இது நல்ல பிரமாதமான வஸ்து, இத நம்ம எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கிறே. ஆஹா, தத்தன் நம்ம லீலாவதியா இருந்த போது இது கட்டினது. தத்தன் நம்ம லீலாவதியா இருந்த போது கட்டினதுன்றது மனோலயத்துல உதயமாச்சு. எதுக்குள்ள? மனசுக்குள்ள லயம். ஒரு எருமை ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரி பக்தி வருமோ? வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த அம்மாவோட திருமாங்கல்யம். சரி, இந்த வனதுர்கையோட அன்னைக்கெல்லாம் சண்டை போட்டு வனதுர்கையா இருக்கிற அந்த தாயோட பிரகாசத்தை வாங்கிட்டாங்க. யாரு? வனதுர்கையா இருந்த அந்த அம்மாவோட பிரகாசத்தை வாங்கிட்டு, பிரதமையில நீ என்னோட வந்திருக்க, எனக்கு ஆனந்தமா இருக்கு. எருமையின் முகத்தோட இருந்தா கூட, மகிழ்ச்சி முகத்தோட இருந்தா கூட, இந்த காடு வில்வத்தினால வாசனை வர்றது, துளசியனால வாசனை வர்றது. இது யார் படைத்த இடம்? இது பூலோக சொர்க்கம், பிருந்தாவனம். சரி, இந்த வனதுர்கையை என்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்? நித்திய பாராயணம் பண்ணலாம். நித்திய பாராயணம் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்லோக வழிபாடுகள் உண்டு. வசதி இல்லாதவங்க வனதுர்காய நம, ஓம் வனதுர்காய நமான்னு 9 முறை சொல்லலாம். இது சொல்லினா நமக்கு என்ன பலன்? வனம்னா காடு. காடு ஒரு இடத்தை குறிக்கிறது. இடம்னா நம்ம லௌகீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூமி, சொத்து, அரசாங்கம், பாதுகாப்பு, டிஃபென்ஸ், அப்புறம் மாங்கல்ய பலம். வனதுர்கையை கும்பிடுறதுனால என்ன ஆகுது பாருங்க, என்ன பலமும் வர்றது? மாங்கல்ய பலம். அப்போ உங்களோட கண் எதிரில், கண்ணுக்குள்ள யாரை வச்சுட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்காரன் வச்சிருக்கீங்க. கண்ணுக்குள்ள எல்லாருக்கும் தெரிகிறது. அந்த கண்ணுக்குள்ள அவங்களோட வீட்டுக்காரன் இருக்கிறது. திருமணமாகாதவங்களுக்கு அமாவாசை போய் மறுநாள் பிரதமை எது சாப்பிட்றவா இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் அதை விலகிட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவா அதை விலகி வச்சுட்டு, அன்னைக்கு காலையில துர்கைக்கு ஒரு அர்ச்சனை, சாயரைச்ச ஒரு அர்ச்சனை, மாசம் இந்த மாதிரி ஒரு பிரதமையில பண்ணீங்கன்னா இந்த காரியங்கள் கூடும். பிரதமை அமாவாசை போய் மறுநாள். ஒரு சர்க்கார் உத்தியோகத்துக்கோசரம் பிரச்சனை இருக்கு,
அவாயிட பண்ணா சரியாது. எல்லாத்த விட மனோபலம் என்னது? ஒரு காரியத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு பலம் இருக்கணும். மனசுக்கு பலம் இருந்தால் அந்த காரியங்கள் நடக்கும். சரி, அடுத்து மனோபலம் இல்லாதவங்க மாநிலர்களாயிருந்தா இரண்டாம் நாள் இவங்களுக்கு மனோபலம் இருந்தது, மாங்கல்யம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டாங்க. ஆனா வேண்டிக்கக்கூடிய நபர் அரக்கத்தன்மை, மகிழ்ச்சி, ஏறுமை உருவம் உள்ள மறந்து போனா கூட சரியா வர்றதுக்கு இரண்டாவது நாள், இரண்டாவது துதியை அன்னைக்கு அதே துர்க்கைய சூலினின்னு பேரை வச்சு மனுஷாலான நம்ம சேர்த்துமனாக்கா ஆத்துக்குள்ள ஏற்படக்கூடிய வியாக்குலங்கள் அடுத்த வாரமுக்கு பண்ணக்கூடிய தொந்தரவு நிலை இதெல்லாம் நிவர்த்தியாகும். ஆத்ம நிவாரணம் கிடைக்கும், ஆத்ம சக்தி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி தற்காலிகமா பிரிஞ்சிருந்தா அவள்லாம் ஒன்னா சேர்வா. சிலர் டைவர்ஸே ஆகிட்டு இருக்கும், தகராறாகி அந்த பெண்ணுக்கு வாழலான்னு ஆசை இருக்கும், ஆணுக்கு வாழலான்னு ஆசை இருக்கும். மற்ற ஜனங்களுக்கு பயந்து இருக்கிறவா அமாவாசை போய் இரண்டாவது நாள் துதியிலே அதே துர்க்க கிட்ட நின்று ஓம் சௌலினி துர்காய நம, ஓம் சௌலினி துர்காய நம அப்படின்னா அந்த காரியங்கள் சித்தமாகும். நமக்கு தெரியலன்னா ஒரு 108 முறை அந்த பெயரை சொல்லலாம். சரி, இப்ப மகிழ்ச்சிக்கு இது எப்படி? மகிழ்ச்சிக்கு வியாக்குலம் நீங்கிறது எப்படி நீங்கிறதுன்னு கேட்டா, மகிழ்ச்சி தரிசனம் பண்ணது அந்த அம்மாவே சூலத்தோட தரிசனம் பண்ணாங்க. முதல்ல வனத்துல பிரசன்னமானாங்க. ரெண்டாவது துர்க்க சூரியனியா இரண்டாவது நாளா சூலத்தோட சில அம்பாளை பார்த்தீங்கன்னா சூலத்தை வானம் பார்த்தா மாதிரி வச்சிருப்பாங்க. சில அம்பாள் தெய்வத்தை பார்த்தீங்கன்னா தரையில முகிலன் மாதிரி ஒரு அரக்கன் இருப்பாங்க, அவங்கள சம்மாரம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சூலினி துர்த்தியை பார்க்கிற போது அந்த சூலம், திரிசூலம் மகிழ்ச்சிக்கு பாருங்க, பெண்கள் எவ்வளவு உத்தமமானவங்க. அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்களா, அந்த அம்மா கையில என்னமோ இருக்கு. முதல்ல பாருங்க, ஆடை அணிகலங்கள் பார்த்தாங்க. அதே பெண் மனம் மனோபலம் வந்த உடனே, அந்த மனோபலத்துல கொஞ்சம் தடுமாற்றம் மறதி வந்த உடனே ஒரு நாள் தாண்டி போடுறது. அப்படி தாண்டி போன போது இரண்டாவது நாள் சூரியனை துர்க்கையா வர்றாங்க. அந்த மனோபலம் வியாக்குலமாகிறத நிவர்த்தி பண்றதுக்கு திரிசூலத்தை பார்த்து வேண்டிக்கிறாங்க. திரிசூலத்தினால சண்டை போடுறாங்க. சண்டை போடுற போது அந்த திரிசூலத்துல இச்சை கிரியை ஞானம், ஆ உ இம், அகாரம் மகாரம், அகார உகார மகாரம், உகாரம் அகார உகாரம் இடைநிலை விஷ்ணுபாகம், கடைநிலை சிவன் பாகம், முதல் நிலை பிரம்மன் பாகம். அந்த இடைபாகம் பட்ட உடனே நம்ம ஆத்ம விசாரத்துக்கு வந்திருக்கோம். யாருக்கு தெரியுது பாருங்க? என்ன சிரசில் இருக்கிறவங்க? மகிஷ சிரசில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு அந்த வியாக்குலம் நிவர்த்தியாகி மனோபலம் கூடினது. அப்ப ஆத்ம விசாரம். இந்த சூழ்நிலை கூட்டா ஆத்ம விசாரம். இது யார் பிரார்த்தனை பண்ணணும்? ஆண்களா பெண்களான்னு கேட்டா கட்டாயமா பெண்கள். ஏழுங்க மாங்கல்ய விருத்தி. ஒருத்தருக்கு பேசி ஆசி கொடுக்கிற போது கூட
அவங்க ஆத்துல நல்லதெல்லாம் நடக்கும். ஆத்ம பலம். இந்த பிரிஞ்சிருக்கிறவா அவங்களோட குடும்பங்கள் சேரும். ஆனா 2வது நாள் அமாவாசை போய் 2வது நாள் கோயிலுக்கு போய் நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன துர்கை இருந்தாலும் அந்த துர்கை கிட்ட நின்று வனதுர்காய நமஹ அடுத்து சொல்ற போது ஓம் வனதுர்காய நமஹ இந்த மாதிரி ஒரு 9 முறை சொல்லிடணும். அடுத்து சூலினி துர்காய நமஹ அதுக்கு அடுத்த வார்த்தை ஓம் சூலி துர்காய நமஹ இப்படின்னு ஒரு 9 முறை சொன்னா இந்த காரியங்கள் பிரமாணமா நடக்கும். அடுத்தது ஆத்ம விசாரம் வருவதற்கு முன்னே வீட்டுல சுபகாரியங்கள் தான் நடக்கும். சுபகாரியம் முக்கியமானது மகப்பேறு. இது இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அடுத்து கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அது தீரும். ஆண்களா இருக்கிற பட்சத்துல இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், பிரெயின்ல நர்வஸ் தகராறு, ஹார்ட் அலைன்மெண்ட் இந்த மாதிரி வியாதிகள் தீரும். அவங்க ஏதாவது எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுத்து மூலியமா கேட்கறது, பரீட்சை எழுதுறது, ஒரு சிஏ மாதிரி பரீட்சை, ஒரு ஐஏஎஸ் மாதிரி பரீட்சை, இதெல்லாம் எழுதினாங்கன்னாக்கா அதுல மனோலயம் ஏற்பட்டு வியாக்குலம் நீங்கி அந்த பரீட்சைகள் ஜெயமாகும். சரி, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு வழக்கறிஞராகவே இருக்கிறாரு, அந்த கேஸ் அவரால் ஜெயிக்க முடியாது, எதிர்ப்பு வக்கீல் பிரமாதமான வக்கீல்னா இவர் பக்கம் நியாயம் இருந்தா ஓம் சூலினி துர்காய நமஹ அப்படின்னு ஒரு 9 முறையோ அல்லது ஒரு 108 முறையோ மனசார வேண்டிட்டு அந்த கேஸை எடுத்து நடத்தினால் அந்த கேஸுக்கு உண்டான மற்ற எல்லா நிலைகள் சாதகமாக வந்து சேரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தர்மம் வெல்லும். இப்ப 2வது நாள் ஆத்ம பலம் வந்திருக்கு. யாருக்கு? ஆமா, மகிழ்ச்சிக்கு. அப்ப சூரிய துர்கையை கும்பிட்டா இவ்வளவு நடக்கிறது. இந்த சூரிய துர்கைக்கும் வனதுர்கைக்கும் யார நம்ம மெயின்லாடா வச்சுக்கலாம்னு கேட்டா நவகிரகத்துல செவ்வாய் சுக்கிரன். நவகிரகத்துல செவ்வாய் சுக்கிரன் வரிசையில பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் வந்து எல்லா 64 கலைகள் இப்ப சொல்ல நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட், ஆர்ட் ஒர்க் பண்றவங்க, தெய்வத்தை சிற்பம் பண்றவங்க, ஒரு சினி ஆர்டிஸ்ட், ஒரு பாடகர், இவாளுக்கெல்லாம் நல்லது கொடுக்கும் இந்த செவ்வாயும் சுக்கிரனும். இந்த செவ்வாய் சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு உங்களுக்கு பார்த்துக்க தெரியாது. அத ஒரு அந்த சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவர்கிட்ட போயிருங்கன்னா தான் அவங்க சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி தெய்வங்களை, அதாவது வனதுர்கை, சூரிய துர்கை கும்பிட்டேலானால் ராகம் பாடுறது. தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? ராகத்தோட பாவத்தோட பாட்டுகள் பாடினா அது கேட்கும். உங்களுக்கு கூட பாட்டு கேட்குமே, ராஜா ராஜான்னு ஒரு பாட்டு, எல்லாரும் ராஜா ஆயிட்டாங்க. ஆமா, இந்த பாடக்கூடிய மனோபலம் வரும். சரிங்க, இந்த 2 நாள்ல மகிழ்ச்சியை இந்த மாதிரி மனோபாவத்தை அடைஞ்சுக்கிட்டாங்க. 3வது நாள் பிரதமை, துதியை, திருத்தியை, 3வது நாள் அந்த துர்கையோட பேரு ஜாதேவதே துர்கை. என்ன துர்கை? ஜாதவத்தே துர்கைன்னு பேரு. வாயில சரியா வரணும்னா ஜதேவதா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 3வது நாள் சண்டைக்கு தயாராகிறாங்க. ஒன்னு பிரசனமானாங்க, மனோலயம் கூடினது. அப்புறம் அந்த மனோலயம் 2வது நாள் வியாக்குலமா மாறினது. சூழ்நிலை துர்கை அந்த மகிழ்ச்சி பார்த்த உடனே சூலத்தினாலே நடுபாகம் பட்ட உடனே ஆத்ம விசாரம் உண்டு. 3வது நாள் இந்த அம்மா யாரா இருக்கும்
கண்டுபிடிச்சு இவளை உலகத்துக்கு ஒப்படைக்கணும். யார? ஆமா, இந்த துர்கையே உலகத்துக்கு ஒப்படைக்கணும். இது ஆதி பராசக்தி இத்தனை அவதாரம் எடுத்திருக்காளோ, இவளை உலகத்துக்கு ஒப்படைக்கணும் தீர்மானம் பண்ணது யாரு? ஆமா, லீலாவதி. அப்ப எத்தனை தெய்வத்தை லீலாவதி கண்டுபிடிச்சிட்டா? 3 துர்கையே கண்டுபிடிச்சிட்டா. யார் நல்லா இருக்கணும்னு கண்டுபிடிச்சா? தன்னோட வீட்டுக்காரன் தத்தன் நல்லா இருக்கணும்னு கண்டுபிடிச்சா. அப்ப இந்த பெருமை யாருக்கு உண்டானது? லீலாவதி. பெண்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் வீட்டுக்காரன தன்னோட கற்பு பாவத்தினாலே நல்ல மேன்மை கொண்டு வந்துருவாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தத்தனோட சந்நியாசத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பட்டதுனால இந்த பிரச்சனை வந்து மகிழ்ச்சியானாங்க. மனோலயம் வியாக்குலமாகி தீர்ந்தவுடனே அடுத்த 3வது நாள் ஜதேவதி துர்கையை பார்க்கிறாங்க. அவங்களோட மகத்துவம் அவங்களோட சண்டை போடுறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அக்னி பிரவேசம். என்ன பிரவேசம்? அக்னி ரூபத்தில் வந்து சண்டை போடுறாங்க. அக்னி அக்னி நெருப்பு, ஜோதிமயம். சரி, இந்த வனதுர்கையை கும்பிட்டங்க, சொன்ன துர்கையை கும்பிட்டங்க, வீட்டுல எதுவுமே சரியா வரலைன்னா இந்த 3வது நாள் கோயிலுக்கு போய் ஜதேவதே துர்காய நமஹான்னு சொல்லலாம். அடுத்தது ஓம் ஜதேவதே துர்காய நமஹான்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு காலையில் ஒரு அர்ச்சனை, சாயந்தரம் ஒரு அர்ச்சனை சொல்லி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால், வீட்டுல வந்து ஒரு தட்டுக்குள்ள இந்த நவ ஓமத்தை வாங்கி, ஓம குச்சிகள் ஹோமத்துக்கு போடுறோம்ல, அதை வாங்கி சின்ன சின்னதா வச்சு இந்த நெல் ஊமி அதை வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த குச்சிகளை வச்சு, இல்லை சந்தன குச்சிகள் வச்சுட்டு அதை கற்பூரத்தினால ஏற்றி அவ்வளவு நெய் கொடுத்துட்டு வந்து ஓம் ஜதேவதாய நமஹ, ஓம் ஜதேவதாய நமஹ அப்படின்னா யாரோட அனுகிரகம் கிடைக்கும் கேட்டா, முருகனோட அனுகிரகம் கிடைக்கும். யாரோட அனுகிரகம்? ஆமா, இந்த நெருப்போட கிரகத்தோட நெருப்புக்குள்ள வந்தவர் தான் ஷடாட்சரபதி. ஷடாட்சரம்னா 6. 6ன்னா 6 ஆதாரங்களை சீர்திருத்துபவர். இப்போ மனோலயம் சரியாச்சு, வியாக்குலம் சரியாச்சு. அடுத்து பாடம் படிக்க வேண்டியதானே. 6 ஆதாரங்கள் மகிழ்ச்சிக்கு சுத்தமாகிறது. நம்ம வந்து பிறப்பால மகிழ்ச்சி அல்ல, நம்ம பிறப்பால லீலாவதிங்கிறது உண்மை தெரியும். இந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன்? மூளையில கவன சக்தி, கவனத்தை மிகைப்படுத்துதல், கவனத்தை மிகைப்படுத்துதல். அப்ப இந்த கவன சக்தி மிகைப்படுத்துதல்னா அதுக்குள்ள ஒரு குறை இருக்கு. கோபம் வந்தா கூட மிகையாகாது. கோபம் வருதல், அந்த கோபம் தணிக்கும். அசுரத்தன்மையான குணம் போகும். யார் விரதம் இருந்தா, பெண்கள் யாருக்கு நல்ல குணம் வரும்? அவங்க அப்பாவுக்கு கூட நல்ல குணம் வரலாம். மகன் இல்லை, மகன் இப்ப நீங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க போல, வீட்டுக்காருக்கு நல்ல குணம் இருக்காதுன்னு, மகனுக்கு நல்ல குணம் வரும். அடுத்தது மாமியாருன்னு ஒண்ணு இருக்கும். அது இப்ப 9 மணிக்கு தான் வருது வீட்டுல. அதுக்கு முன்ன 7 மணிக்கு வந்து ஒரே தொந்தரவு. இப்ப 9 மணிக்கு வந்து காலெல்லாம் அசைக்கி காட்டும் ஒலி. இந்த மாமியாரு பிரச்சனைகள் தீரும். சரி, அவங்களுக்கு நம்ம மேல வரக்கூடிய கோபங்கள் குறையும். இப்ப மாமியார் மட்டுமே பொல்லாதவன்னு சொல்ல முடியாது. மருமவளுங்க தங்க குச்சிங்க ஒவ்வொன்னும், தங்கமே தங்கங்களே. ஆமா,
தங்கத்தை பார்க்கணும்னா ஏன் விலை ஏறும் தெரியுங்களா? அந்த டிவியை விட்டு பார்த்துட்டே வாங்க. 2 ரூபாய் ஏறிச்சு, 4 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு ஏற்றிய ஒரு அடுத்த ஒரு சொல்லுவாங்க 12 ரூபாய் மாபெரும் சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா 4454 ரூபாய் 25 பைசா ஒரு சவரம். எவ்வளவு ஏறிச்சு? 2 ரூபாய் 1 ரூபாய் 4 8 50 பைசா. அப்ப நீங்க எல்லாம் தங்கங்க. இந்த தெய்வத்தை வழிபட்டா மருமகள் கூட சாந்தமாகாங்க. என்ன வேணாங்க, சில வீட்டுல பெண்கள் காலையில எழுந்துக்கிறது இல்லை. காலையில எழுந்துக்கிற பழக்கம் சிலருக்கு வராது. ஏன்னா அந்த பசங்களோட மல்லு கட்டுறது, வீட்டுக்காரனோட மல்லு கட்டுறது, அந்த மாமியாரை பார்த்தாவே நர்வஸ் ஆகி டென்ஷன் ஆகி அதனால பழக்கம் வருவது. குழந்தைங்க படிக்கலன்னு அடிச்சு அதுங்களோட மல்லு கட்டி இவங்க அழகிறதுக்கு முன்னால எல்லாரையும் அழ வச்சு அப்புறம் இவங்க பெருசா அழுது இந்த மாதிரி நர்வஸ் ஆயிடுறவங்க கூட இந்த துர்கையை கும்பிட்டா சாந்தி ஆயிடுவாங்க. என்ன துர்கை அதுக்கு பேரு? ஆமா. இது சரியா வழிபடணும்னா எப்படி வழிபடணும்னு கேட்டா, தட்டுக்குள்ள உய வச்சு சந்தன கட்டை வச்சு சின்னது ஒரு அங்குல சந்தன கட்டை கூட 4 வச்சுட்டு அந்த கற்பூரை ஏற்றி வச்சுட்டு சிறுவ நெய் விட்டுட்டு வந்து வீட்டிலேயே ஓம் ஜதேவதாய நமோ நமஹ, ஜதேவதாய நம, ஓம் ஜதேவதாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டா நம்மளோட கஷ்டங்கள்லாம் அக்னிக்குள்ள பிரவேசமாயி 6 அறிவுகள் சிறப்பா இருந்து மூலாதாரத்தை தட்டி எழுப்பி 6 முகக் கடவுளான சடாட்சரபதி வீட்டுக்குள்ள வந்து அறுபடை முருகன் வீட்டுக்குள்ள வந்துருவார். சிலருக்கு முருகன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த கந்த சஷ்டியை தலை கீழே ஒட்டிப்பாங்க. கோயிலுக்கு போனா அடுத்தவன் என்ன கும்பிடுறான் ஏது கும்பிடுறான்னு பார்க்கவே மாட்டாங்க. அந்த வேல் காக்க இந்த வேல் காக்க ஓன்னு கட்சி ஒரு பொருள் ஒன்று பெருசா கொடுப்பாங்க. அரோகரம். இவனுக்கு முன்னால இருக்கிறவன் துப்பிச்சு போய் வீட்டுல சம்சாரம் அடங்கலேன்னு வந்தா அவன் காது கிட்ட போய் அரோகரம். அவன் நினைப்பான் நம்ம இன்னைக்கு நல்ல நேரத்திலேயே புறப்பட்டு வரல போல இருக்குது. அந்த அறுவடை முருகன் துணை இருக்கும். எதை கும்பிட்டா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கர்மத்துக்கும் நிவாரணம். கர்மம்னாக்கா விலகாததுக்கு கூட கர்மம்னு பேரு. கர்மம்னா போன ஜென்மத்துல தொடர்ந்து வர்றதுக்கு பேரு கர்மா. நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, நினைவிருக்கிறது நினைவில்லாதது, கவனத்துக்கு வர்றது கவனத்துக்கு வராதது, இதெல்லாம் விலகக்கூடியவங்க ஜாதேவகே துர்க்கை. இந்த 3ஓட சண்டை போட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் உண்டு. பிரதமை, துதியை, திருத்தியை, சதுர்த்தி 4வது நாள் சாந்தி துர்கை. ரொம்ப பேர் வீட்டுல சாந்தமே இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எங்களுக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சாந்தம் போயிடுது. இந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, ரகுமணி. ஒரு முக்கியமான பொருளை எடுத்துக்கிட்டு அவர் டி நகருக்கு போயிட்டார். அப்ப சந்தோஷம் இருக்கும். அவரை நாங்க வலை போட்டு தேடணும். அவரை கெட்டி டூல தேட முடியும். கெட்டி டூல தேட வருவார். அவரு தொலைஞ்சாரா இருக்கிறாரா? நாங்க இது வேற இவருக்கு கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணியிருக்கோம். வர்ற சம்சாரம் என்ன பண்ணணும் தெரியாது. மகிழ்ச்சி ஆகி சிரிசோடு எடுத்துன்னு இங்க ஒரு குத்து, இவரை ஒரு குத்து. இவர் வாயை பார்த்து குத்தனா எப்பவும் சிரிக்கவே மாட்டார். சிரிப்பியா வேலையில உக்காந்துக்கிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல சாந்தி இல்லாது. சில வீட்டுல கூட எழுந்துக்கும் போதே படப்படக்கும். எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனியனே. இது யார பார்த்து சொல்லுவாங்கன்னு கேட்டா வீட்டுக்காரனுக்கு நல்ல வார்த்தையே வராது. ஜென்மம் சனிய ஐயோருங்க அப்படின்னு சம்சாரத்தை திட்டினா வீட்டுக்குள்ள சாந்தம் இருக்கணும்.
நெல்லு நாள்லயே யாரை கேட்டாலும் 80 வயசு வாழ்ந்தவங்களை கேட்டா கூட எங்க வீட்டுக்காரர் நயா பைசாக பிரயோஜனம் இல்லை. $50,000 வருஷம் நயா பைசா இப்போ வருது. ஏங்க அவ்வளவு? எங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம நேரத்து கேட்ட காரணம் இது எதுக்குமே துப்பு இல்லை. நான் என் பையனை தான் சொல்றாங்கன்னு பார்த்தா அதில் இல்லைங்க, உங்களை தான். இது வந்த அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சு 20 வருஷமா இதை கேட்டு ஆனந்தமாயி வெளுத்து போயிட்டு அப்ப சாந்தம் வருமா? இப்ப சும்மாவே நமக்கு ஒருத்தர் பழக்கம் இல்லாதவங்க சார் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டான். வாழ பஸ்ல ஏறினா அவர் முன்படியில முன்னால காலை வச்சு ஏறாரு, அவருக்கு 2 கால் இருந்து ஒரு காலில் வச்சு ஏறாரு. இவரால் ஏற முடியல. உடனே 2 பேரும் பஸ்ஸுக்குள்ள போய் இவர் அவரை பார்த்த முனைவிட்டு இருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. இந்த பெண்களை கேட்கவே வேண்டாம். அந்த பஸ்ல ஒரு பை, ஒரு டிஃபின் பாக்ஸ், அது என்னென்னமோ ஒட்டிக்கிறாங்க. இந்த மூஞ்சிக்கு தடவறதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த குடை தனியா வெளியிட வருது. சாந்தம் போடு. இந்த சாந்தி துர்க்கைய 4வது நாள் கும்பிடணும். என்ன வரும்? சாந்தி வரும். சாந்தி வந்தா பத்தாது. இப்போ எல்லாருமே பாருங்க, அழகு வேணான்னு யாராவது சொல்லுவீங்களா? இப்ப இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 25 வயசு இருக்கும். நேரா கபாலீஸ்வரர் கிட்ட போய், கபாலீஸ்வர பெருமானே, நான் அவ்வை மாதிரி கூன் விழுந்து கோல் கையில விட்டுண்டு ஞான பழத்தை பிடிந்து தான்னு அந்த மாதிரி உருவ மாற்றம் வேண்டுமா? அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, நீ போய் வேண்டுக்கா, எனக்கு ஒரு 15 வயசு ஆகிற மாதிரி நான் வேண்டிக்கிறேன். எல்லாமே அழக விரும்புறாங்க. அழகு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? கோடி அழகு, கொள்ளை அழகு, கொட்டி வச்சிருக்கிற அழகு கேட்கணும். அந்த அழகு வரணும்னா சாந்தி துர்கையை கும்பிட்டா அழகு. அழகு எப்ப தேவை? கருணிக்கிற நேரத்தில் அழகு. அந்த மாதிரி கருணிக்கிற காலத்திலே அழகான குழந்தை பிறக்கும் சாந்தி துர்கை. இப்ப இந்த சாந்தி துர்கைய 4வது நாள் அந்த அம்மா சந்திக்கிற போது, அம்மா நான் மகிஷி, என்னது எரும மாடு, இந்த மாதிரி அகோரமா இருக்கிறனே, நான் அழகா வரணும். ஒரு எருமை தலை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே வேண்டிக்கிற போது மனுஷன் நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு நல்லா கருப்பா குழந்தை பிறக்கணும், தாறு டப்பா கலர்ல இருக்கணும், ரோட் ரோலர் மாதிரி பிறக்கணும். யாராவது வேண்டிப்போமா? யாராவது வேண்டிப்பா? அம்மா அட்டை கரியா இருக்கணும். குழந்தை என்ன ஊழுவாங்க? பசும்பால் மாதிரி வெள்ளை வெளியேன்னு ஊழுவோம். அப்பாவை பார்த்தா சகிக்காது. ஒரு 4-5 பெண்ணு வெளியில வந்துட்டு 2-3 முடி இல்லாம இருப்பாரு. அவர் என்ன வேண்டிப்பாரு? என்ன வேண்டிப்பாரு? பிறக்கிற குழந்தை அழகாத்தான் வரணும். அழகு குடும்பத்துல வந்தா ஆனந்தம். இப்ப மகிழ்ச்சியோட தலை போய் லீலாவதி ஆகி தத்தனை பார்க்கணும். அதுக்குள்ள அந்த தத்தன் உருமாறி அசுரன் இல்லாத சுயமான தூய தத்தனா பிறக்கிறார். யாரு? தத்தனோட அழகு கூடியிருக்கு. மகிழ்ச்சிக்கு முகத்துல எருமை இருக்கு. அந்த சாந்தி துர்கையை அவங்க 4வது நாள் சண்டை போட்ட உடனே நினைவு நின்று இந்த விகாரமான உருவம் போகணும்னு வேண்டிட்டாங்க. இந்த சாந்தி துர்கையினாலே துர்வாசருக்கே கோபம் நிவர்த்தியானது கதை. தட்சிணாமூர்த்திக்கு சாந்தம் வந்தது கதை. நரசிங்க அவதாரத்துல பிரகலாதனோட சண்டை போட்டு நரசிங்கம் அகோர பாவத்தோட இருக்கிற போது இந்த சாந்தி துர்கை போய் தான் அவரை சாந்தி பண்ணதான் ஐதீகம். இந்த சாந்தி துர்கையை தான் சிசு வளர்ச்சி, கர்ப்பக்குழை, கர்ப்ப குழாய்க்குள்ள அடைப்பு, ஆண்களுக்கு விதை உற்பத்தி, விதை உற்பத்தி ஸ்தானம்,
இனப்பெருக்க உருவு தகராறுகள், அது சம்பந்தமான வியாதிகள் இருந்து அந்த விதைகள் பெருமானம் இல்லாத அந்த விதையில் இருக்கக்கூடிய முட்டைகள் தகராறு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். மொத்தத்துல பாருங்க, சந்ததி உற்பத்தி ஆகும். அந்த சந்ததி அழகா உற்பத்தி ஆகும். அந்த சந்ததிக்கு கல்வி அறிவு வரும். அந்த சந்ததிக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த சந்ததிக்கு மனோபாவம் நல்லா இருக்கும். அந்த சந்ததிக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த 4வது நாள் சாந்தி இருக்கு. புரட்டாசி மாசத்துல அமாவாசைக்கு மறுநாள் இருந்து செய்யணும். அநேகமா செஞ்சிருக்கீங்க. அடுத்த நாள் ஆனந்தத்தை சந்திச்சு அழக சந்திச்சிட்டோம்னாக்கா இறைவன் மேல் நாட்டம் வரும். 5வது நாள் சபரி துர்க்கை. 5வது நாள் சபரி துர்க்கை. பாருங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட சண்டை போடுற ஐதீகம் துர்க்கை அப்படிங்கிறது. ஆனா 5வது நாள் இன்னொரு பெண்ணா வர்ற இந்த அம்மையா ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கறாங்க ஆதிபராசக்தி. நம்ம எங்கிருந்து வந்தோம்? வனதுர்க்கை. வனம்னா பிருந்தாவனம். இந்த சபரி துர்க்கையை கும்பிட்டா பெண்களுக்கு தான் விசேஷம். பெண்களோட கற்புக்கு விசேஷம். இன்னைக்கு இந்தியா எவ்வளவு பெரிய நாடா இருக்கு, எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருக்கு, எவ்வளவு ஆலயங்கள்ல சிறப்பான அர்ச்சனாதிகள் நடக்கிறது, ஓமங்கள் நடக்கிறது, யாகங்கள் நடக்கிறது, புனர்நிர்மாண பணிகள் நடக்குதுன்னா ஒவ்வொன்றுக்கும் காரணம் பெண்கள் தான். சரி, இந்த பெண்கள் 5வது நாள் சபரி துர்காய நமஹா அப்படின்னு உங்க ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தேவஸ்தானத்துக்கு போய் அந்த சபரி துர்காய நமஹான்னு பேர் சொல்லி 9 முறை கும்பிட்டா போதும். என்ன பலன்? சந்நியாசத்துக்குண்டான மனோபலம் வரும். நல்லா கவனிக்கணும். சந்நியாசம்னா காவி கட்டிண்டு ருத்ராட்சத்தை மாட்டிண்டு எந்த ஆத்துக்காரமா வீட்டுக்காரப்போ சொல்லுவாங்களா? எங்க கெஜி எல்லாம் என்ன ஆகும் பாருங்க. இப்பவே பாருங்க, இத பாருங்க, முகத்துல சன்னியாசம் சொன்ன உடனே இவங்க சன்னியாசி தாங்க. ஏன்னா ஐயப்பாவுக்கு போறாங்க. விரதம். இந்த குழந்தைகள்லாம் விரதம். சாமியே ஐயப்பான்னு ஒரு முறை சொல்லிட்டு 40 இட்லி தூண்டாங்க. அப்புறம் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு 2 பரவலாம் விரதம். ஏ ஊரு சாமி, நாலூரு சாமி, நாக்கே காவானா. பஸ்ல பக்கத்துல உட்காந்து அது என் பக்கத்துல ஏழு வச்சிருந்தே ஐயப்பா ஊருக்கு வச்சு நான் மயக்கம் தலைய சுத்துது. நேந்திரம் வாழைப்பா இவ்வளவு லிட்டர் 2 வாங்கி சொன்னாங்க. ஏன்னு கேட்டா சுக்கమైన మంచి கிரந்தாலும் அவன் தலையில ஒரு துணியை கட்டிக்கிட்டு துப்பாக்கி ஒண்ணு கையில இல்லை. அந்த மாதிரி தங்கம். இந்த சபரின்னா 5வது நாள் சந்நியாசத்தை கொடுக்கும். யாருக்கு சந்நியாசத்தை கொடுக்கும்? வீட்டுக்காரனோட கவனத்தை மனைவி பக்கமே திருப்ப வச்சிருக்கும். மனைவியோட கவனத்தை வீட்டுக்காரன் பக்கமே திருப்பி வச்சிருக்கும். என்னன்னு இது விஞ்ஞான காலம், கம்ப்யூட்டர் காலம், ராக்கெட்டு காலம். அப்படின்னா எல்லா ராக்கெட்டும் நேரத்தை பார்த்து தான் விடுறாங்க. ஒண்ணும் வேணாங்க. இந்த 110 மாடி ஒண்ணு இருந்தது பாருங்க. எந்த ஊர்லங்க? அமெரிக்காவில். ஒரு தத்துவ ஞானி எழுதி வச்சார், இறக்கை உள்ள பறவையால் விழுந்து போகும். விழுந்துட்டு பாருங்க. ஆக தத்துவ விசாரம் சந்நியாசத்தை கொடுக்கக்கூடியது. சரி, இந்த சந்நியாசம் யாருக்கு முக்கியம்? ஆண்களுக்கும் முக்கியம், பெண்களுக்கும் முக்கியம். அதுல பெண்களுக்கு யாருக்கு முக்கியம் கேட்டா
கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிற, கல்யாணத்துக்கு முன்னாலே வயசுக்கு கல்யாணம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த துர்க்கையை வீட்டுல வழிபட்டால் தான் விரும்பினதை விட அழகான வீட்டுக்காரன். ஏன்னா இதுக்கு முன்ன சாந்தி துர்க்கையை பார்த்திருக்கீங்க, இப்ப பார்க்க போறது நீங்க சபரி துர்கா. ஆகையினால அந்த வீட்டுக்காரன் நல்லவனா வருவான். இந்த ஏகபத்தினி விரதம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமரை கும்பிட்டா ஒரே ஒரு சம்சாரத்தோட இருப்பாங்க. ஏங்க அவரை கொண்டு போய் காட்டுல போட்டாங்க. தேனாறு 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 காட்டிலேயே தங்க. அவங்க சம்சாரத்தை இன்னொரு தூக்கிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி இருக்க முடியும்? ஏகபத்தினி விரதமா தான் இருக்க முடியும். இந்த கிருஷ்ணனுக்கு 2 சம்சாரம். அதனால அதெல்லாம் நம்ம கணக்குக்கு வராது. இந்த மாதிரி இருந்தா தாயார் அந்த மாதிரி நோன்பு இருந்தாங்கன்னா 5வது நாள் பெண்களுக்கு நல்ல மனையாள், வீட்டுக்கு ஆண் பசங்களா இருந்தா நல்ல மனையாள் கிடைக்கும், பெண்களா இருந்தா நல்ல வீட்டுக்காரன் கிடைக்கும். அடுத்தது தெய்வ சிந்தனைகள் வரும். முக்கிய மனுஷன் வாழ்க்கையில தெய்வ சிந்தனை தான் முக்கியம். என்னோட 51 வயசுல சொல்றேன், 51 வயசு அனுபவம், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இதுல அனுபவம். இந்த 35 ஆண்டுகள் அனுபவத்துல அம்பாள் அனுகிரகம் இருக்கிறதுனால இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கறது. எவ்வளவு எவ்வளவு ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருந்தா எத்தனையோ பிறப்பு எடுத்து எத்தனையோ கர்மாவை குறைச்சி ஏதோ நல்ல தெய்வத்தை கும்பிட்டதுனாலே இத்தனை பேர் எழுத்து வடிவத்துல கோடிக்கணக்கில் என்னால் அனுப்ப முடியும். அனுப்பினேன், அனுப்பி இருக்கிறேன், அனுப்ப முடியும். பகவானோட அனுகிரகம்